ஒகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை நோக்கி சங்கையான மரியாதையான இதமான பதமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்பு என்ற அந்த இறக்கையை நீங்கள் தாழ்த்தி, பறவைக்கு ஒப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. ஒரு பறவை தாய் கூட்டில் இருக்கும்போது தாய் தான் உணவை அளிக்கின்றது. அது பறக்க ஆரம்பித்த உடனே நீ தேவையில்லை என்று அது நினைக்க கூடாது. உனக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான வசதி, தகுதி, திறமை, ஆற்றல் எல்லாமே ஏற்பட்டு விட்டது. நீ ஆட்சி தலைவனாக கூட இருக்கலாம், ஊர் தலைவனாக கூட இருக்கலாம். இவர்கள் எல்லாம் யாரு என்று அவர்களை ஏளனமாக நீ நினைக்காத. வக்ஃபுல்லஹுமா ஜனாஹ துல்லி, பணிவு என்ற ரெக்கையை மினர் ரஹ்மா, அன்புடன் செலுத்தி அன்பின் காரணமாக நீ தாழ்த்தி விடு என்று சொல்லிவிட்டு அடுத்த ரப்பல் ஆலமீன் சொல்றான், வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா அவ்விருவர்களுக்கும் அவர்கள் எனக்கு எப்படி அன்பு காட்டினார்களோ அந்த அன்பை அளக்க முடியாது, கணக்கிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நீ அவர்களுக்கு அன்பை செலுத்து. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ, வார்த்தெடுத்தார்களோ, வடித்தெடுத்தார்களோ, செதுக்கி எடுத்தார்களோ, சிறப்பாக என்னை ஆக்கினார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நீ அன்பு மாறி பொழி என்று இறைவன் பிரார்த்தனை செய்ய சொல்கின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அரையாண்டு கால விடுமுறை. பெற்றோர் நலம் பேணுதல் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே உரையாற்ற விரும்புகின்றேன். அல்லாஹ் தஆலா நமக்கு சுவனத்தை பாக்கியமாக்கி தர வேண்டும். அந்த சுவனம் என்பது இறைவனுக்கு இணை வைக்கிறத விட்டு இருக்க வேண்டும், அப்போதுதான் அது கிடைக்கும். இது எது எது இறைவனால் தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தடைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதில் ஷிர்க் என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்கு வட்டி என்று பல பாவங்கள், பெரும்பாவங்கள் என்று வருகின்றன. அடுத்து அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து என்று இந்த வகைகள், அவை இதையும் நாம் செய்ய வேண்டும். அவை இந்த அம்சங்கள் மட்டும் நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாது. இன்னும் சில அம்சங்கள், சில காரியங்கள், சில வணக்கங்கள், சில வழிபாடுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய பெற்றோருக்கு ஆற்றக்கூடிய நல்லறம், அவர்களுக்கு பணிவிடை செய்யுதல். இதற்கு அரபியில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுதல், அவர்களுக்கு நன்மை புரிதல் என்று இதற்கு அர்த்தம். இது குர்ஆனில் பல இடங்களில் பர்ரன் பி வாலிதைஹி என்று அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்கின்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்கின்றான். அவ இந்த ஒரு பண்பை எல்லா பிள்ளைகளும் பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களாகிய இருக்கக்கூடிய, வளரும் தலைமுறையினராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாக சொல்லிக்கொள்வது, நாமோ எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் நாம் அல்லாஹுவின் திருமுகத்தை நாடிக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு வணக்கமாக ஆக்கிவிடும். அதற்கு தேவை நீயத்து தான். எண்ணம் சரியாக ஆகிவிட்டால், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களெல்லாம் எண்ணத்தினுடைய அடிப்படையில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் பள்ளி படிப்பை படிக்கிறோம், கல்லூரி படிப்பை படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடிய நம்மிடத்தில் ஒரு நீயத்து, ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த கல்வியை நான் படிப்பதின் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு நான் சேவை செய்ய போகின்றேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் சேவை செய்ய போகின்றேன், என்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நான் சேவை செய்ய போகின்றேன் என்று நாமோ இப்படி ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது மாதிரி நாம் நிறைவேற்றவும் செய்ய வேண்டும். ஏதாவது வகையில் ஒரு பொறியியல் பட்டதாரி சமுதாயத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்க வேண்டியதில்லை. நம்மால் முடிந்த அளவிற்கு 4 மாணவர்களை இதே போன்று அந்த கல்லூரியில் சேர்த்து விடுவது, அது மாதிரி இப்படி பலவிதமான வகைகளில் நாம் நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு, நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அந்த படிப்பு அது எல்லாம் உலக கல்வி என்று இருந்தாலும் அதுவெல்லாம் நமக்கு நன்மை தரத்தக்கதாக அமைந்துவிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
மஅன் யஸீத் என்ற ஒரு நபி தோழர் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய தந்தை என்னுடைய பாட்டனார் எல்லோருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். எனக்கு அவங்க தான் பெண் பேசி முடித்தாங்க, திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் ஒரு வழக்கும் நான் கொண்டு போயிருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அது என்ன வழக்கு? ஒரு விசித்திரமான வழக்கு. அவங்க காசுகளை எடுத்துக்கொண்டு, தீனார்களை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலில் வந்து தர்மம் செய்கிறாங்க. கொடுத்துட்டு போயாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தால் இவருடைய மகனே வந்து அந்த காசை கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கிறார். எப்பா உனக்கு நான் தர்மம் செய்யலையே என்று சொல்கின்ற பொழுது அப்போ இது ஒரு வழக்காக ஆகிவிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க மஅன் என்ற அந்த மகனை பார்த்து சொல்கிறாங்க, லக்கம்மா அஹத்த யா மஅன், மஅனே எடுத்தது உனக்கு, அதை நீயே வச்சிக்க. உலக்க மா நவைத்த யா யஸீத், தந்தையாக இருக்கக்கூடிய யஸீதே நீங்கள் என்ன நியத்து வச்சிருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைத்து விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அதனால் நாமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் இது அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி நாம் செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது தானாகவே இறைவனுடைய பதிவேட்டில் வணக்கமாக நன்மையாக பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹி, நீ எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செலவு செய்கின்றாய் என்றால் இல்லா உஜிர்த்த அலைஹா, அதற்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி கிடைக்கும். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, ஹத்தா தஜஅல ஃபீ இம்ராத்திக, உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவை நீ ஊட்டுகின்றாய் என்றாய், அப்போதும் இந்த எண்ணம் நான் இறைவனுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி வழங்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் ஒரு வீட்டில் உள்ள ஒரு கணவர் மனைவிக்கு செலவு செய்கிறார், வீட்டில் உள்ள தந்தை குடும்பத் தலைவர் பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறார். அது பச்சிலம் பாலகனில் இருந்து பெரிய வயதில் உள்ள அத்தனை பேருக்கும் செலவு செய்கின்றார், பெற்றோர்களுக்கு செலவு செய்கின்றார். இதுவெல்லாம் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ நன்மையை, அதாவது கரும்பு திங்கிறதுக்கு கூலி கேட்பாங்களா அப்படிம்பாங்கள்ல, அப்போ அதை மாதிரி நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்கிறோமா, அது நமக்கு ஒரு பாரமாக தெரியக்கூடாது. நம்முடைய மனைவிக்கு செலவு செய்கிறோமா, அது பாரமாக தெரியக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறோமா, அது ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அப்போ நாம் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பாதையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நிச்சயமாக நமக்கு கூலி கிடைக்கும். அந்த அடிப்படையில் பெற்றோர்களுக்கு நாம் காலமெல்லாம் உதவி செய்வது ஏதாவது ஒரு வகையில் இப்படி நாம் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி செய்யக்கூடிய உழைப்பு, அந்த செலவு எல்லாவற்றுக்குமே இறைவனிடத்தில் கூலி பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஒரு அடிப்படையை கவனத்தில் வைத்துக்கொண்டு இப்போது நாம் வருவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒ கலா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு, இறைவன் எங்கெங்கெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நல்லறம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றானோ அந்த இடத்திற்கு முந்தி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லது அவனுக்கு செய்யக்கூடாத விஷயத்தை, இணை வைப்பை, தடுப்பதை அல்லாஹ் தஆலா சொல்வான், தடையை சொல்வான், செய்வதை சொல்வான். இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வணக்கம் செலுத்தக்கூடாது. ஓபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபரா அஹதுஹுமா உக்கிலாகுமா, இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ சேர்ந்து வயோதிகத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள். அப்போ வயோதிகத்திற்கு முந்தி எவ்வளவு நாளும் திட்டிக்கலாம் என்று யாராவது நினைத்தால் பைத்தியம்தான் அவர்களுக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ சாதாரண காலத்திலையும் திட்டக்கூடாது. முதுமை என்று வந்துவிட்டால் அது ரொம்பவும் ஒரு கொடுமையான ஒரு பகுதி. அந்த பகுதியை வாழ்க்கையில் எல்லோருமே அடைந்து தான் ஆவார்கள். அப்படி அடையக்கூடிய கட்டத்தில் ஃபலா தகுல்லஹுமா, அவர்களை பார்த்து உஃபின் சீ என்ற வார்த்தை கூட சொல்லிவிடாதீர்கள். ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்களிடத்தில் விரட்டி பேசாதீர்கள், வெருட்டி பேசாதீர்கள், மிரட்டி பேசாதீர்கள்.
ஓ குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை நோக்கி சங்கையான மரியாதையான இதமான பதமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். வஹ்பில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்பு என்ற அந்த இறக்கையை நீங்கள் தாழ்த்தி, பறவைக்கு ஒப்பிடுறான் அல்லாஹ் தாலா. ஒரு பறவை அது தாய் கூட்டில் இருக்கும்போது தாய் தான் உணவை அளிக்கின்றது. அது பறக்க ஆரம்பித்த உடனே நீ தேவையில்லை என்று அது நினைக்கக்கூடாது. அப்போ நீ பறக்கிற, உனக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான வசதி, தகுதி, திறமை, ஆற்றல் எல்லாமே ஏற்பட்டு விட்டது. நீ ஆட்சி தலைவனாக கூட இருக்கலாம், ஊர் தலைவனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இவர்களெல்லாம் யார் என்று அவர்களை ஏளனமாக நீ நினைக்காத. வஹ்ஃபுல்லஹுமா ஜனாஹ துல்லி, பணிவு என்ற ரெக்கையே மினர் ரஹ்மா, அன்புடன் செலுத்தி அன்பின் காரணமாக நீ தாழ்த்தி விடு என்று சொல்லிவிட்டு அடுத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா அவ்விருவர்களுக்கும் அவர்கள் எனக்கு எப்படி அன்பு காட்டினார்களோ அந்த அன்பை அளக்க முடியாது, அந்த அன்பை நீங்க கணக்கிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அளவுல நீ அவர்களுக்கு அன்பை செலுத்து. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ, வார்த்தெடுத்தார்களோ, வடித்தெடுத்தார்களோ, செதுக்கி எடுத்தார்களோ, சிறப்பாக என்னை ஆக்கினார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நீ அன்பு மாறி பொழி என்று இறைவன் பிரார்த்தனை செய்ய சொல்கின்றான். இதில் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்றதே ஒரு ஆட்சி தான். இந்த பக்கத்தில் அப்படியே ஏறி மேலே கூம்பு ஒடுவத்தில் வானத்தை நோக்கி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அப்படியே இறங்கிடும். இதுதான் மனித வாழ்க்கை. எல்லாருமே இந்த வயோதிகத்தை சந்தித்தே ஆக வேண்டும். நீங்கள் சின்ன வயசாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவில் முக்கியத்துவம் கொடுத்து துவா செய்த துவாக்களில் வயோதிகத்தை விட்டு பாதுகாவல் தேடுறது. மாலை நேரம் ஆனால் இந்த துவா செய்துக்கங்க. அம்சைனா வ அம்சல் முல்கில் இல்லா வல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற இந்த துவா நமக்கு தெரியும். அப்போ இந்த துவாவை சொல்லிக்கிட்டு ரப்பி அஸ்அலுக கைர மாஃபி ஹாதிஹில் லைலா, இறைவா இந்த இறைவனுடைய நன்மையை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். ஓ கைர மா பாதகா, அதற்கு பின்னால் உள்ள நன்மையை நான் கேட்கின்றேன். ஓ அவுது பிக்க மின் ஷர்ரி மாஃபி ஹாதிஹில் லைலா, இந்த இரவுல உள்ள தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ ஷர்ரி மா பாதகா, அதற்கு பின்னால் உள்ள தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பி அவுது பிக்க மினல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒசூயில் கிபிர், அதாவது முதுமையில் ரொம்ப ஒரு கெட்ட பகுதி, அந்த பகுதியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வாதுபிக்கும் அதாபின் ஃபின்னார் வாதாபின் ஃபில் கபர், முஸ்லீமில் இடம் பெறுகின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான துவா. அப்போ இந்த துவாவை நாம் அன்றாடம் கேட்க வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீமில் வர்றது, இப்போது சொல்ல போகிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் அஜிஸ் வல் கஸல் வல் ஜுபன், நான் உன்னிடத்தில் ஏழாமை, சோம்பேறித்தனம், கோழைத்தனம் என்று கேட்டுவிட்டு வல் ஹரம், ஹரம் என்று சொன்னால் முதுமை, அந்த முதுமையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை கேட்டிருக்காங்க. அடுத்து நாம் அத்தியாயத்தில் சொல்லக்கூடியது ஒன்று, அதில் நீண்ட துவா, நான் அதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அவுது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமர், யா அல்லாஹ் அறுதலில் உமரின் பக்கம் நான் திருப்பப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அறுதல் உமர் என்று சொன்னால் என்ன, வாழ்க்கையில் ரொம்பவும் கழிஞ்ச ஒரு பகுதி, தாழ்ந்த ஒரு பகுதி. அதாவது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால், நம்முடைய கண்ட்ரோலில் அவங்க நிற்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களிடத்தில் மூளையில், அதாவது மூளையில் செல்கள் இருக்கின்றன, உயிரோட்டமான செல்கள் வளர 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 அதுவெல்லாம் அப்படியே அழிந்து கொண்டே வரும். அப்போ அதெல்லாம் அப்படியே அழிந்து போக ஆரம்பித்த உடனே நம்முடைய கட்டுப்பாட்டில் நிற்க மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தேவை, எல்லாருமே பிள்ளை பாக்கிய வேண்டும் என்று கேளுங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், இறைவா என்னை நீ தனிக்கட்டையாக நீ விட்டு விடாதே, நீதான் வாரிசார்களுக்கெல்லாம் சிறந்தவன். மனிதன் அவன் ஒமன் அம்மிருகு நக்கிசுஹு ஃபில் ஹல்க், யாருக்கு வாழ்நாளை நீட்டி கொடுக்கின்றோமோ அவர்களை அப்படியே தலைகீழாக புரட்டி விடுகிறோம். குழந்தை நிலைக்கு வந்தாராங்க, குழந்தை நிலைக்கு வந்தாராங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாமோ குடும்பத்துக்கு பாரமாக, பிள்ளைக்கு பாரமாக, மனைவிக்கு பாரமாக ஆகிவிடக்கூடாது. இதில் ரொம்ப ஒரு சோதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, தகப்பன் மட்டும் தனித்து விடப்பட்டிருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ரொம்ப சோதனை வாழ்க்கையில்.
இதெல்லாம் சேர்த்து தான் உள்ளடக்குது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனிடத்தில் நன்மை பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது முற்கடன் பிற்கடன் என்று சொல்வார்கள். நாமோ நம்முடைய குடும்பத்தில் உள்ள, அதாவது இது மாதிரி ரொம்ப நிராதரவு நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நடந்தோம் என்று சொன்னால் அது மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கிடுவான். அப்போ இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த துவா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன், வாலிபனாக இருக்கிறேன், நான் பைக்கில் போனால் வீலிங்லாம் பண்ணுவேன், அந்த மாதிரியான டீலிங்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் கேட்க வேண்டிய ஒரு துவா இந்த துவா. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமூர். யா அல்லாஹ், வாழ்க்கையின் மிக தாழ்ந்த, மிகவும் மட்டரகமான, மிகவும் இழிவான ஒரு பகுதிக்கு நான் திருப்பப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. 63 அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களுக்கும் சில நெருக்கடியான ஒரு கட்டம் வந்தது. ஜமாத்து தொழுகைக்கு போக வேண்டும். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் 2 கைகளை தோள்கள் மீது போட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய 2 கால்களும் தரையிலே தளத்திலே பாவாமல் கோடு போட்டு வந்தது. அந்த அளவோடு அல்லாஹ்வுடைய தூதர் குறுகிய காலத்திலேயே 63வது வயதிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். நாமோ நீண்ட காலம் இருக்கலாம். ஏன்னா 70 வயது, 75 வயது, 80 வயது, 90 வயது. எந்த அளவிற்குன்னா, என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, அவங்களுடைய தாயாருடைய தாயார் 100 வயதுக்கு 100 வயதோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவில் பெரிய அளவுக்கு இருந்து, அதாவது ஊசியில் நூல் கோர்ப்பாங்களாம். இப்போ என்ன, அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. நல்ல அழகான உணவு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாயந்தர நேரம் போனால் உட்காந்து அடிக்கிறாங்க பாருங்க, பஜ்ஜி, அதுக்கடுத்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ரத்த சிவப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சாப்பாடெலாம் கிடையாது. நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு விட்டு வாழ்ந்த மக்கள் நல்ல சிறப்பான முறையில் கடைசி வரைக்கும் தரிநேசிட்டு போயிருக்கிறாங்க, தாறு திரித்து விட்டு போயிருக்கிறாங்க பெண்களாக இருந்தால். அப்போ அந்த அளவிற்கு சுகமான வாழ்க்கையை பெற்றார்கள் என்று சொன்னால் நல்ல உணவு என்று இருந்தது. இப்போ நாம் அந்த மாதிரியான ஒரு கழிந்த பகுதிக்கு, இழிந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பெரிய இளைஞனாக இருந்தாலும் சரிதான், ஜாம்பவனாக இருந்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான், கொண்டு செல்லப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது, யாருக்கும் சிரமமாக இருந்து விடக்கூடாது. அதற்கு இந்த துவாவை ஒவ்வொரு கட்டத்திலையும் மத்தியத்தில் மனமுருகி இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு பொருளை புரிந்து நாம் கேட்க வேண்டும். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா ஊஃப், அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று சொல்லிவிடாதீர்கள். அப்படியே அதனால தான் ஒகுர் ரப்பி ரஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஃப்ளேபேக்காக அப்படியே திரும்ப போட்டு பார்க்க சொல்கிறான். நீ எப்படி இருந்த? ஒரு மருத்துவமனைக்கு அவங்க, அதாவது கருவை சுமந்து விட்டால் மருத்துவமனையில் எவ்வளவு நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இன்றைக்கு கடந்த காலத்தில் வீட்டிலேயே பிரசவம், இப்பொழுதெல்லாம் அப்படி செய்யவும் கூடாது, அது குற்றம் என்ற அளவில் ஆகி போய் விட்டது. ஆனால் மருத்துவமனையில் போய் காத்து நிற்கிறது, அவங்க நடக்கிறது, மூச்சு வாங்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அப்படியே தத்ரூபமாக விவரிக்கின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். ஹமலத்து உம்முஹு குருஹா, சிரமப்பட்டு அவனை சுமந்தால், ஓ வல்லாத்துஹு குருஹா, அவனை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால், ஓ ஹம்லுஹு ஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, சுமந்தது பால் குடியை நிறுத்தியது வரைக்கும் 30 மாத காலங்கள், கிட்டத்தட்ட 3 வருடம். சாதாரணமான ஒரு விஷயமா? இன்னொரு இடத்துல சொல்றான், ஹமலத்துக்கு உம்முஹு வஹனன் அலா வஹன், பலவீனத்திற்கு மேல் பலவீனம். அதாவது அவங்க படுக்கும் பொழுது, அதாவது இந்த திசையில் படுத்தா இந்த மாதம் அடைந்த பெண்ணுக்கு அப்படியே நீங்கள் திரும்பாதீங்கம்மா, எழுந்திருச்சு உட்கார்ந்து நீங்கள் திரும்புங்க. இவன் தடிமாடு மாதிரி பக்கத்தில் படுத்து கிடப்பான். இவனை பற்றி ஒன்றும், அதை பற்றிலாம் இவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அப்போ அதனால் இந்த பெண்ணு படக்கூடிய பாடு இருக்கின்றதே, அவங்க படக்கூடிய அந்த ஒரு சிரமம் இருக்கின்றதே, அது சாதாரணமான ஒரு சிரமம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வருகிறார், கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன்னாசி பி ஹுஸ்னி சுஹபதி, நான் மிகவும் நன்மை செய்வதற்கு மிகவும் அருகதையானவர், தகுதியானவர் யாரு என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக, உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. கேள்வி கேட்கக்கூடியவர் புத்திசாலி. அவர் எதிர்பார்க்கிறாரு,
அடுத்த ஒரு கேள்வி, தகப்பனுக்கு என்ன இடம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, பிறகு யார் என்று கேட்கின்ற பொழுது, உம்முக்க, உன்னுடைய தாய். அவர் உடலை எல்லா வீட்டிலையுமே தாயி அன்பு செலுத்துவாங்க. இது இயற்கை, இது இயற்கை. தகப்பன் கடினமாகத்தான் இருப்பாங்க, கண்டிப்பாகத்தான் இருப்பாங்க. இது பிள்ளையின் மீது கொண்டிருக்கக்கூடிய விரோதம் குரோதம் என்பது கிடையாது. அப்போ அவர் விடல, தகப்பனுக்குரிய ஸ்நானம் என்ன என்று கேட்கின்ற பொழுது, சும்மா மண் என்று கேட்கின்ற பொழுது, மூன்றாவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக்க. அவர் விடல, இவருக்கு என்னன்னு தெரியணும் இல்லை. அவன் சும்மா மண் என்று கேட்கின்ற பொழுது, அபூக்க, உன்னுடைய தகப்பனார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 இடத்துலையும் தகப்பன் நிரப்ப முடியாது. உண்மையை போட்டு உடைக்கின்றார்கள். தியாகம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தாயினுடைய தியாகம் இருக்கின்றதே, அது மிகப்பெரிய ஒரு தியாகம். அப்போ அந்த அந்தஸ்தை யாருமே நிறைவு செய்ய முடியாது, அந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. அப்படிப்பட்ட அளவில் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதனால் தகப்பனை தெருவில் விட்டுற முடியாது. அவருக்குரிய அந்த பணிவிடையும் செய்து ஆக வேண்டும். அது பிள்ளை, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்க வேண்டும். வேதனைக்குரிய விஷயம். அதாவது வாப்பவன் நான் 1 மாதம் வச்சுக்கிறேன், அதுக்கடுத்து 2வது பையன் நான் 1 மாதம் வச்சுக்கிறேன், அதுக்கடுத்து நான் 1 மாதம். என்னங்க இது? எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், சாதாரணமான ஒரு பாக்கியமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரகிபான், ஒருவனுடைய மூக்கு மண்ணில் படட்டும். கொஞ்சம் திட்டுறதுக்கு, கொஞ்சம் கண்டிக்கிறதுக்கு சொல்ல வார்த்தை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ரகிமமன், மக்களிடத்தில் சஸ்பென்ஷன், எதிர்பார்ப்பு கூடுது. ரகிம அன்ஃப், ஒருவனுடைய மூக்கு மண்ணில் படட்டும். அதுக்கடுத்தும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு, அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களே, இது யாரு, என்ன விஷயம் என்று கேட்கின்ற பொழுது, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அதரக அபவை இந்தல் கிபர் அஹதுகுமா கிளைஹுமா. வயோதிகமான பருவத்தில் தாய் தந்தர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்று ஃபலம் எதுகுரில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போகவில்லையே, சுவனத்தினுடைய ஒரு கருவியாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதனால் அவங்கள அரவணைக்கிறது, அவங்கள ஆதரிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதுவெல்லாம் நம்மை சுவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியம். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், மன் சர்ரஹு ஐயுபஸதலஹு ரிஸ்குஹு அவ் யுன்ஸஅலஹு ஃபி அஸரி, யாருக்கு அவருடைய வாழ்வாதாரம் விரிவாக வழங்கப்பட வேண்டும் என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள், அல்லது அவருக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றதோ, 2 விதமான விஷயங்கள் வருகின்றது. அப்படிப்பட்டவர் ஃபல்யஸில் ரஹ்மா, அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களை ஆதரிக்கட்டும். என்ன வார்த்தைன்னு பாருங்க. எதற்குமே நீ தொழுக வந்தால் அவனுக்கு தட்டில்லாத ரிசுக்கு கிடைக்கும், தட்டில்லாத ரிசுக்கோ அல்லது வாழை இலை இல்லாத ரிசுக்கோ அதெல்லாம் சொல்லப்படலை. எதற்கு? தொழுகைக்கு. இப்படிலாம் மார்க்கத்தில் வரலை. ஆனால் சொல்லப்பட்டது எதற்கு? இதுக்கு சொல்லப்பட்டது. சொந்த பந்தங்களை ஆதரிங்க, உறவினர்களை ஆதரிங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறாங்க யாரு? தாய் தந்தையர்கள். அப்போ இப்படி நாமோ முதல் இடத்துல இருக்கிறவங்க யாரு? தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. அந்த தாய் தந்தையர்களுக்கு நாமோ செலவு செய்வது இருக்கின்றதே திரும்ப வரும். அதான் அதனுடைய பொருள். உணவு அவருக்கு விசாலமாக்கப்பட வேண்டும், வாழ்வாதாரம் அவருக்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடித்த பிறகு அதுக்கு செக்க அல்லாஹ்தால ரிஸ்க தர்றான். நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போது ஒரு சம்பளத்தில் இருந்திருப்பீங்க, அப்போது ஒரு வருவாயில் இருந்துருங்க. இன்னொரு பெண்ணு உங்களிடத்தில் சேருகின்ற பொழுது அதற்கு கொடுக்குறான். அதுக்கடுத்து உங்களுக்கு பிள்ளைகள் வருது, அதுக்கு தக்க அல்லாஹ்தாலா கொடுக்குறான். பாருங்க. அப்போ இதே நாம் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இதை மாதிரி ரப்புல் ஆலமீன் நாம நம்முடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்கிறதுனால நாம் கண்டிப்பாக இறைவனுடைய ரிஸ்க்கு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எல்லா விதமான செலவுகளும், அதுவும் இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில், அதாவது சீக்கிரமாகவே அவர்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் அல்லது வாத நோய் என்று ஏதாவது வந்து விடுகின்றது. அப்போ இப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள செலவு அதெல்லாம் நாம்
அப்படியே என்று என்னாலும் தொலைஞ்சிட்டு போகட்டும், அப்படி விட முடியாது. எல்லா பிள்ளைகளும் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கின்றது. சாதாரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கைவிட மாட்டான். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய சிக்கலம். இதுக்கடுத்தும் ஒன்றை சேர்த்து சொல்கின்றேன். இது செலவு ஒரு பக்கமாக, இதற்கடுத்து அவர்களுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுக்கறது இருக்க, அது ஒரு சிரமமான ஒரு வேலை. அவங்களுக்கு அதெல்லாம் நினைவு இருக்காது. நாமும் அந்த மருந்துகள், அந்த சுகர் மாத்திரை காலையில் எடுத்து கொடுக்கறது, இது மருமக்கமார்களுக்கும் சேர்ந்து தான், பிள்ளைகளுக்கும் சேர்ந்து தான், ஆண் மக்களுக்கும் சேர்ந்தது தான், பெண் மக்களுக்கும் சேர்ந்தது தான். அவன் அதுக்கு மதிய வேளையில் மாத்திரை, இரவு வேளையில் மாத்திரை என்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வது அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. அதில் செலவு செய்வது என்பது இருக்கின்றது. இந்த மாத்திரை, இந்த போக்குவரத்து, இதற்கெல்லாம் இறைவனிடத்தில் நமக்கு பகரம் கிடைக்கும். இங்கே கிடைக்கல, மறுமையில் அல்லாஹ் தஆலா நமக்கு சோனத்தை காணிக்கையாகி தரான். இந்த ஒரு நம்பிக்கை தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி பத்திரிக்கையில் வந்துச்சு. என்ன செய்யறான்னா, பெத்த தகப்பனை கட்டுவிரியான் பாம்பை விட்டு கடிக்க விட்டு சாவடிக்கிறான். பத்திரிக்கையில் பார்த்தீங்களா? என்ன கேட்டான், அந்த ஆள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கான், இவன் செத்துட்டான் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான கோக்மாக்கு வேலை செய்கிறவங்களா காட்டி கொடுத்து வசமாக இன்றைக்கு லாக் ஆகிட்டானுவோ. இந்த மாதிரி பிள்ளையும் ஆகிடக்கூடாது இல்லை? இந்த மாதிரியான அளவில் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. நம்முடைய மார்க்கம் பெற்றோர்கள் அவங்கள அரவணைக்கக்கூடிய விஷயத்தில், அவங்களுக்குள்ள அந்த துவா கிடைக்கிறதுல எந்த அளவிற்கு நமக்கு போதிச்சிருக்கிறது, இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ஜுரைஜ் என்ற புகாரில் வரக்கூடிய செய்தி. அம்மா வந்து கூப்பிடுறாங்க, வாப்பா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம பள்ளியிலே அந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் பசங்க அப்படியே கிடப்பாங்க, வந்து கூப்பிடுவாங்க. இவர் தக்பீர் கட்டிட்டார், தொழுகையில் நிற்கிறார். அவர் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். உம்மா கூப்பிடுறாங்க, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம், தொழுகையை தொடர்றதா அல்லது தக்பீரை விட்டு போகிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கோபத்தில் லா துமித்துகு ஹத்தா துரியஹு உஜூஹல் மூமிசாத், விபச்சாரிகளுடைய முகங்களை கண்ணில் காட்டாமல் இவரை நீ மரணிக்க செய்வதான்னு கோபத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு இவரை தவறான முறைக்கு அழைக்கிறா. அப்படி அழைக்கின்ற பொழுது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொம்பளை ஒரு விஷமத்தனத்தோட என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துட்டு தவறானவன்கிட்ட போயிட்டு அவள் பிள்ளையை கொண்டு வந்து இந்த பிள்ளை ஜுரேஜுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆளை பிடிச்சி அடித்து அவர் இருந்த அந்த ஆசிரமத்தையும் அடித்து பிடிச்சி உடச்சி விட்டானோ. இப்போ அவர் நிதானமாக 2 காத்து தொழுகிறாரு. தொழுதுட்டு ஒது செய்துட்டு தொழுதுட்டு அந்த பையன்கிட்ட வராது, மண் அபூக்க உன் அப்பன் யார் அந்த பிள்ளையை தொட்டு கேட்குறாரு. இன்னையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ரெண்டாவது உங்களுக்கு நாங்கள் தங்கத்தினால நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த நாங்கள் கட்டித்தரோம், போங்கடா எனக்கு மண்ணாலே கட்டி கொடுங்க என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில் இடம்பெறுது. பெற்றோர்களுடைய துவாவுக்கு இருக்கின்றது அவ்வளோ வலிமை இருக்கிறது. அப்போ அதனால் நாமோ பெற்றோர்களுக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நாம் எல்லா வகையிலையும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அதன் மூலமாக தொழுகைக்கும் சொர்க்கம் இருக்கின்றது, ஜக்காத்துக்கு சொர்க்கம் இருக்கின்றது, சதகாவுக்கு சொர்க்கம் இருக்கின்றது, ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் இருக்கிறது. இதே போன்று பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடையிலையும் சொர்க்கம் இருக்கிறது என்பது புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. ஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.